India's first third gender police officer. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றிக்கடன் தீர்ப்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன் பெற்று சிங்கம் முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே ஏறு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு ஏறு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. Make some noise for India's first third gender police officer, K. Pritika Yashine. கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே. Congratulations Pritika. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, மனசார எங்க எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷத்தை நாங்க உங்க மம்மியோடய ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். உங்க அம்மாவை கூப்பிட்டுலாமா ஸ்டேஜுக்கு? பிரித்திகாவோட மம்மி ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. அன்னை தங்கை மனைவி என்று நீ அளித்த வியர்வை உங்கள் பாதைக்குள் பற்று. பிரித்திகா, வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டங்கள் அதெல்லாம் தாண்டி இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டி அதெல்லாம் அடிச்சு பிடிச்சி நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்னைக்கு இவ்வளோ ப்ரௌடாக நிற்கிறீங்கல்ல. சல்யூட் டு யோர் ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட நம்பிக்கைக்கு ஒரு பெரிய பெரிய சல்யூட். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? முதல்ல தமிழுக்கும் தாய் தந்தைக்கும் முதல் வணக்கம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம், முதல்ல இந்த அவார்டை எங்கள் அம்மா கைக்கு கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். எங்கள் அம்மா இல்லை அப்படின்னா நான் இந்த இடத்துல இல்லை. ஸோ எல்லாருக்கும் முதல் தெய்வம் அவங்களுடைய தாய் தந்தை தான். அப்படிங்கிற போது என்னோட அம்மா இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜில் இல்லை. ஸோ ஆரம்பத்தில் எல்லாருடைய ஃபேமிலிலையும் இருக்கக்கூடியதான். எங்கள் ஃபேமிலியில் எல்லாரோடைய எதிர்ப்புகள் இருந்தாலும் என்னுடைய அம்மாவோடைய அரவணைப்பும் பாசத்துக்கும் என்றைக்கும் குறைவே இல்லை, பஞ்சமே இல்லை. ஸோ எங்கள் அம்மாவோட பாசம் அன்புக்கு எதுவுமே வேறு ஈடு இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேஜில் எனக்கு இங்கே நிற்கிறங்கிறது கூட சொல்லலாம். ஸோ ரொம்ப ஹாப்பி, எனக்கு என் அம்மா கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுறேன். அம்மா பேர் என்னங்கம்மா? அம்மா பேர் சுமதி. சுமதி மேடமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. நிறைய பேர் எனக்கு இந்த மாதிரி ஒரு மம்மி இருந்துச்சுன்னா நானும் லைஃப்பில் முன்னேறி இருப்பேன், நானும் ஏதாவது பெருசாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அப்படி பார்க்குற அத்தனை தாயாருக்கும் நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லா தாயாரும் தன்னுடைய குழந்தைய யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தைங்க எந்த நிலையில் இருந்தாலுமே நம்முடைய குழந்தை தான் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கிட்டு அவங்க சப்போர்ட்டாக இருந்தாலும் எல்லா குழந்தையும் நல்ல நிலைமைக்கு வரதான் செய்வாங்க. ஆனால் ஒரு சிலர் எப்படியோ இருந்தாலும் நிறையா தாய்மார்கள் தங்க குழந்தைங்க ஒதுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒதுக்காமல் இருந்தால் இன்னும் இந்த குழந்தைங்க ரொம்ப வளரும். அதே போல் இப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற தோழிகள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும். அந்த மாதிரி கிடைச்சதுல என் பொண்ணுக்கு கிடைச்சது கிரேசி பானு தான் மிகச்சிறந்த தோழியாக கிடைச்சாங்க. அவங்க தான் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் எவ்வளோ சப்போர்ட்டிங் பண்ணாங்க. எங்களுக்கு எங்கள் குழந்தைய இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இருந்தாலும் அவங்க தான் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வரலாம் அப்படின்னு அவங்கள பற்றி நான் ஒவ்வொரு மேடையிலும் பேசணும்னு நினைப்பேன். ஆனால் யாரும் கேட்டதில்லை. இன்னைக்கு இந்த மேடையில் கேட்டிருக்கிறதுனால அவங்கள பற்றி எனக்கு சொல்லணும்னு மனசில் தோணுச்சு.